இந்த காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுங்களை வச்சுட்டு கவர்மெண்ட்டை ஓட்டுறது மிகப்பெரிய அளவில் தொல்லை பிடிச்ச வேலை. இவங்க இன்னும் கொள்கை ரீதியாக ஆன்டி பிஜேபியில் ரெண்டு லெஃப்ட்டும் விசிகாவும் காங்கிரஸ் கூட அமைதியாக இருக்கும், பதவி வந்துடுச்சு 60 வருஷம் பொறுத்துன்னு. இந்த 3 பேரும் ஆன்டி காங்கிரஸ் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், எஸ்பெஷலி ஆன்டி மோடி தான் அவங்களுக்கு உயிர்நாடியான அரசியல். சின்ன சின்ன விஷயத்தில் விட கவர்மெண்ட்டை அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு எதிராக பேசு, மோடிக்கு எதிராக பேசு, அரசு ரீதியாக மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக பேச. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையே. அதுதான் திமுக வாழை சுருட்டின்னு இருந்தவங்க விஜய் கிட்ட வாழை அவுத்து விட்டுட்டு தான் ஆடி தீர்ப்பாங்க. விஜயால் அதை சமாளிக்க முடியுமானது தான் கொஸ்டின். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நிறைய மோட்டர் மவுத் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிற பிஜேபி மந்திரிங்க இருக்காங்க. யாராவது ஒரு மந்திரி எங்கேயாவது பாம்பேயில் பேசுவார், முஸ்லீம்களோட வாக்குரிமையை நான் பறிக்க வேண்டும்வார். உடனே இவங்க பொங்கி எழுந்து நாளை காலையில் மோடிக்கு எதிராக அசம்பிளியை கூட்டி தீர்மானம் போடுவாங்க. போடலைன்னா ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க. இந்த அசிங்கம்லாம் நடக்கும். நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் முதல் தடவை தப்பிச்சிருவாங்க, ஸ்பீக்கர் எலெக்ஷனை தப்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலையும் இவங்க தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இது இம்சை. 2 இடதுசாரிகளும் விசிகாவும் அவங்க ஆதரவில் மட்டுமே நம்பி ஆட்சி அமைத்தால் விஜய்க்கு அது பெரும் நெருக்கடி. ஸோ லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், ஃபுல் டேர்மை நீடிக்கணும் அல்லது 3 இயர்ஸாக நீடிக்கணும், ஃபுல் டைமை நீடிக்கணும்னா த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஏடிஎம்கே சப்போர்ட். அது ஏடிஎம்கே மொத்தமாக வந்தாலும் ஓகே, இல்லைன்னா 2/3 வரணும். ஆனால் ஏடிஎம்கே தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதி பேசுகிறது அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. முன்சாமிகள்லாம் ஒன்றும் பெரிய ரோலே கிடையாது. அங்கே பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்கவங்க சிவி சண்முகம் ஒன்று, எஸ்பி வேலுமணி ஒன்று. அவங்க 2 பேரும் மௌனமாக இருக்காங்க. 47 அதிமுக எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். அவங்க பவர் இல்லாமல் இந்த அடுத்த 5 வருஷத்தை ஓட்டுறதை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அவர்கள் பதவி இல்லாமல் இருந்ததில்லை. அந்த ஃபேக்டை பார்க்கணும். அந்த இடத்துல தான் பிஜேபி உஷாராக இருப்பாங்க. ஒன்ஸ் விஜய் உட்காந்து ப்ரூவ் பண்ணிட்டார்னா எல்லா சிஸ்டமும் அவர் கையில் வரும்பொழுது அப்போ அவர் ஏடிஎம்கேவே ஈஸியாக உடச்சி எடுக்கலாம். அல்லது ஈஸியாக நான் சொல்லாட்டியும் வாய்ப்புகள் அதிகம்.